ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாம் சமையல் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸை பற்றி பார்க்கலாம். நாம் பண்ணக்கூடிய சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான டிப்ஸ் ஒன்று இருக்குது. அதை இந்த வீடியோவுக்கு இடையில நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் செய்யக்கூடிய சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும். அதுக்கு தான் நம்ம சில டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அந்த சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ மார்க்கெட்லேருந்து எல்லா காய்கறிகளும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆனால் அதை ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டீங்க. மறுநாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா காய்கறிகளுமே கொஞ்சம் வாடி போயிருக்கும். இப்போது நாம் லெமனை தண்ணியில் கரைக்கணும். அந்த தண்ணியில் காய்கறிகளெல்லாம் சிறிது நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காய்கறிகள்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது நாம் வத்தக்குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை சுட வச்சு அதில் புளியை ஊற வைப்போம். அப்படி நம்ம புளியை ஊற வைக்கும் போதே அது கூட கொஞ்சம் உப்பையும் நம்ம சேர்த்து ஊற வச்சோம் அப்படின்னா அந்த வத்தக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி ரசத்துக்கும் நம்ம கொஞ்சம் உப்பை சேர்த்து ஊற வைக்கும்போது ரசமும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். தோசை மாவோடு கொஞ்சமாக வறுத்த ரவையை கலந்து நம்ம தோசை சுட்டோம் அப்படின்னா அந்த தோசை ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம தாளிக்கும் போது வத்தலை அப்படியே போட்டோம் அப்படின்னா சில சமயம் வத்தல் கருகிரும். அப்படி கருகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வத்தலை தண்ணீரில் நல்லா கழுவி அப்புறம் சுத்தமான துணியினால் தொடச்சி கத்திரிக்கோலால் கட் பண்ணி அப்புறமா நம்ம தாளிக்கணும். அப்படி தாளித்தா வத்தலும் கருகாது, அதே சமயம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நாம் காலையிலேயே அவசரமாக எங்கேயாவது போக வேண்டியது இருக்குது அப்படின்னா நாம் என்ன செய்வோம், நைட்டே உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருப்போம். காலையில் பார்த்தா அந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கெல்லாம் கருத்து போயிருக்கும். அப்படி கருத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா லெமனை நல்லா புழிஞ்சி அந்த சாற்றில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த துண்டுகளை நல்லா பிரட்டி எடுத்து வச்சிடணும். அப்படி வச்சா அந்த அது கருத்து போகாமல் இருக்கும். சாம்பார் வைக்கும்போது சாம்பார் கொதித்த பிறகு நாம் காய்கறிகளை அதில் போடணும். காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி அதில் ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தாளித்து வைக்கணும். இப்படி நாம் வைக்கும்போது நாம் வைக்கக்கூடிய அந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முருங்கைக்கீரை சூப் வைக்கும்போது இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுனா சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப் வைக்க தேவையான கீரையை அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் நம்ம வேக வைக்கணும். அந்த தண்ணியில் நாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடணும். அதே மாதிரி கொஞ்சமாக வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடணும். அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம கீரையை போடணும். அதே மாதிரி கொஞ்சமாக மிளகு தாளித்து போடணும். நாம் இட்லிக்கு அரைக்கும் போது அரிசி கூட கொஞ்சமாக வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நாம் என்ன வகையான சூப்பு செஞ்சாலும் நாம் இட்லியை உதிர்த்து அதை எண்ணெயில் பொரித்து அதை சூப்பில் போட்டால் சூப்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு முருங்கைக்கீரையை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா முருங்கைக்கீரையை பறித்து நல்ல ஒரு கவரில் போட்டு ரப்பர் பேண்டால் நல்லா டைட்டாக மூடிடணும். அதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்த்தா எல்லா முருங்கைக்கீரையுமே அதில் உதிர்ந்து தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு முடித்த பிறகு அந்த எண்ணெயை பார்த்தா அந்த எண்ணெயில் நிறைய கசடு இருக்கும். அதெல்லாம் நம்ம எளிமையான முறையில் நம்ம சுத்தம் பண்ணலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து அதை டீ வடிகட்டி மேலே வச்சு அதன் வழியாக எண்ணெயை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றணும். அப்படி மாற்றின பிறகு நமக்கு நல்ல சுத்தமான எண்ணெய் கிடச்சிரும். ஆனால் அந்த எண்ணெயை நாம் திரும்ப ஸ்நாக்ஸ் செய்வதற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அந்த எண்ணெயை நாம் தாளிப்பதற்கு பயன்படுத்தி காலியாக்கிடலாம். நாம் ஸ்நாக்ஸ் செய்யும்போது எண்ணெய் காஞ்ச உடனே நாம் கொஞ்சமாக புளியை போட்டுறணும். அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ் எண்ணெய் குடிக்காது. பச்சை மிளகாய் வாங்கின உடனே அதனுடைய காம்புகளை எல்லாம் நீக்கி விட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லெமனை தண்ணீரில் நல்லா கழுவின பிறகு அதை ஒரு சுத்தமான துணியினால் ஈரம் போகிற அளவுக்கு நல்லா துடைச்சிடணும்.
தொடச்ச பிறகு அதில் தேங்காய் எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அப்படி அப்ளை பண்ணி வச்சா அந்த லெமன் ரொம்ப நாளாக கெட்டு போகாமல் இருக்கும்.